அப்பா கட்டுவாரு. நானா கட்டுவ ஆரம்பிக்க போறேன். கோயில் தெரியும். சூத்து இங்க கமலானதிரோன கூட கேள்வி போறது. யாரு? சும்மா இருக்கு கிடையாது. யார் நம்ம கேக்குறாங்க தெரியுமா? மட்டால் நான் யார் பேர் மட்டவன்? நீங்க யார்? வேறாது வேற சோராது சோரா சூத்து ஓட்டி பேர். கமலட்டி இந்த பேசுறான். அம்மா ஊர் கோத்த கன்னியா துண்ண மாட்டேங்கிறான். அம்மா சோறு துண்டா கால பீ பேரா. உன வச்சு நாங்க லோன் பண்றோம். அம்மா ரெண்டு பேர் உட்கார சீட்ல ஒரே அடே உட்கார வரானா? சும்மா உட்காரானா புசு விட்டு சீட்டை கீச்சிடறான். நானா நானே எங்கன்னா ஒரு துணி சுத்தங்குது. எவ்வளவு ஒரு ஜனம் அமைதியா அமர்ந்துக்கிறாங்க. உண்மை நேத்து போன ஊருன்னா கராமுறான் 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 கத்திங்கன்னாங்க. ஆமா அற்புதமான ஜனம் கம்மியா இருந்தாலும் அற்புதமா அமைதியா இருக்காங்க. அதனால இவ்வளவு ஜனத்துல துணி சுத்தங்குதா? என்ன எடுக்குதா? எங்கன்னா உங்க துணி சுத்தங்குது ஓட்டி கண்டுபிடிச்சுப்போ. சட்டி வெளியே போட்டு வந்துக்கிறேன். ஐசிங்கமா இல்ல உனக்கு சௌகரியடா. நான் ஜட்டி உள்ள போடுற வெளியே போறேன். போனா போல வருவேன். நான் யார் எப்பேற்பட்டவன்? இது விஜயபுரி சாம்ராஜ்யத்திலே போர்படை தளபதி. போர்படை தளபதி போர்படை யாரை படை குதிரை படைக்காலத்தில் ஜனக்கூடிய போர்படை தளபதி. போர்படை தளபதி ஆள வந்தா பல என்னுடைய பெருமை. ஆமா இந்த சீதாப்பேட்டை தெரியணும். உங்க பெருமை ஐயா அவர்கிட்ட கேக்குறது வராடி. உங்க பெருமை எப்பேற்பட்ட பெருமை தெரியுமா? சொன்னா இந்த இடத்துல தான் சொல்லணும். சொல்லு உங்க பெருமையா. என்ன கலம்பூருங்க பார்த்தா கூட ஐயா வந்தாரு நம்ம ஊருக்கு. ஆமா உங்களை பெருமையா சொன்னாங்களே. ஆமா அப்படி பார்த்து சொல்லணும். அப்படியே பார்க்கறவங்க சொல்லணும். ஆறுல பார்த்தாலும் சொல்லணும். எங்க பார்த்தா ஆறுல பார்த்தா உங்க சொல்லணும். ஆமா எந்த கம்பெனி பேசுறது போனாலும் உன்னை பார்த்தா சொல்லிடணும். நான் என்ன போறேன்? ஆமா ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி துணியும் இது மாதிரி துணி இங்க எங்கேயும் கிடையாது. சென்னை பாரிஸ்ல போனாதான் இது மாதிரி துணி கிடைக்கும். இங்க எங்கேயுமே இந்த துணி கிடைக்காது. சூப்பர் ஐயா. ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அதை கூட சொன்னாரு அவரு. சென்னை பாரிஸ்ல போனாதான் இது மாதிரி துணி கிடைக்கும். எல்லாருமே வேனை எடுத்துக்கிட்டு மெட்ராஸுக்கு போயிட்டேம்மா. போய் துணி கடையில போனா துணி எல்லாருக்கும் வாங்கிட்டோம். எங்களுக்கு 5 மீட்டர்னா தேவடியா பையனுக்கு 7 மீட்டர். திட்டமா இருக்க மாட்டேங்கிறான். தேவதை மகன் எங்க சூத்து வாயில பத்திக்கு ஏற்று போயிட்டேம்மா. துணி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டோம். எடுத்து முடிச்சோன்னு பெட்டிக்காரைய என்ன சொன்னாரு? ஏங்க மெட்ராஸுக்கு வந்துட்டோம், மெரினா பீச் பக்கத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். போனாரு நல்லா ஓனரு எல்லாரையும் கூட்டு போனாரு. மெரினா பீச்சுக்கு போனோம். எல்லாம் இறங்கி ஓடுறாங்க மண்ணுல. இறங்கி மண்ணுல காலை வச்சதான் 6 அடி உள்ள வாங்கிச்சு. திட்டமா இல்லையே இந்த பார்ல ஆச்சு. இறங்கி நடந்து போயினே இருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மெரினா பீச்சில் கடலப்பருப்பு மாவுல அப்படியே 3 மீனை வறுத்து போட்டு வச்சிருப்பாங்க. அம்மா உன் குடல் என்ன வச்சு கட்டிக்கிறாங்களே தெரியலம்மா. இந்த மீனை பார்த்தோன்னே எனக்கு பசி சிமெண்ட் தொட்டி வச்சு கட்டிக்கிறாங்க. எனக்கு தெரியுமாடா. அம்மா 18 மீனை ஒரே ஆள் அடிக்கிறாம்மா. உங்களுக்கு முன்னாடி 2 மீன் சாப்பிட்டு 20 மீன். இவன் 20 மீனை துண்ணானா அது எத்தனை நாள்ல போட்ட எண்ணியும் இவன் உள்ள போய் பீரா இது பண்ணிட்டு தம்பி என்னன்னு தெரியல வயிறு ஒரு மாதிரி எடுத்து பாத்ரூம் வர மாதிரி இருக்குதா தம்பின்னாரு. குழந்தைங்களா இருந்தா பரவாயில்ல, மண்ணை தள்ளிட்டு உக்காருலாம். இந்த பெருசை கூட்டும்போது எங்கேயா உக்கார வைப்பீங்க? நானும் போனா போது 2 மீன்பாடியை இழைச்சு உக்காரனான்னு சொன்னேன். இவன் அவுத்துட்டு உக்காந்தாம பாருங்க மீன்பாடி பூரா பூசி வேலை பண்ணிட்டு வந்துட்டான். போனதும் போயிட்டேன்.
தம்பி தம்பி பாத்ரூம் போயிட்டேன் எங்கடா சூத்துக்கு ஒருத்தர் என்ன கேட்டாரு. நான் சொன்னேன் நீ கேட்கலாமா பெரியமான்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் கடல் தண்ணி தான் இவ்வளோ தண்ணி இதை போய் கழுவினு நான் சொன்னேன். இவன் போயிட்டான் பீச்சு வர போய் நிக்கிறான். இவன் காலு இங்கே பேச்சு வயிறு இங்கே பேச்சு இதுக்கு மேல முடியல. இவன் ஆள வரும்போது இப்படி ஆளை பூர்றது ஆள வரும்போது இப்படி ஆளை பூர்றது இவன் பிய இவனே பிடிச்சுக்கிறான். இந்த கை பண்ணிட்டு இந்த கையை எடுத்தாரா ஆள வரும்போது ஆளை பூர்றது இப்ப ரெண்டு கையில பிய பிடிச்சு இவன் கொடை பூரா குழ குழ குழன்னு இறந்து இவன் உப்புமான வாழை ஸ்கூத்துல அப்படிங்கிறான். இவன் எப்படி நடந்து வரான். யாரும் தப்பா நினைக்காதீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது. ஐயா இது பேரு என்ன மாலை பேரு மாலை மலர் மாலைன்னு சொல்லுவாங்க. இந்த பூ மாலை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் 2 முறை பயன்படுது. எப்போ ஐயா ஐயா சின்னஞ்சிறு குழந்தை முதல் பெரிய தக்க பருவம் வயசு வந்துச்சுன்னா நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்வாங்க. முதலில் போடுவது மணமாலை. எவ்வளவுதான் ஜாதியில உயர்ந்தவனா இருந்தாலும் எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் செத்துட்டானா பிணன்னு சொல்லுவாங்க. முதலில் போடுவது இரண்டாவதாக போடுவது சத்தியபூர்வமான உண்மை தானே. அதே மாதிரி இந்த மாலை மலர்ச்சி சத்தியம் பண்ணு. நீ உப்பு மண்ல சூத்து கைவில இந்த மலருக்கே ஆயுசு கிடையாது. காலையில் பூக்குது மாலையில வாடி விடுது. இது மேல சத்தியம் பண்ண சொல்றீங்க. ஐயா நாட்டு மன்னர் அழைத்தார். ஐயா நாய் வாயில போல ஊட்டி நடக்கிறார். ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல போறேன். யாரா செத்துட்டாங்களா? இதுதான் ஆனந்தமான செய்தி. ஆனந்தம் ஐயா என்ன ஒரு வெள்ள காணுமா என்ன பண்ற மெட்ராஸ்ல அது நான் என்ன பண்றேன். நீ கேள்வி கையை பிடிச்சி இந்த கபால் நானு ஆனந்தமான செய்தி உரைக்க வேண்டும். என்ன ஆனந்தமான செய்தி? உன்னை விரைவில் அழைத்து உரைக்க வேண்டும் என்று தான் உன்னை அழைத்து இருந்தாலும் அந்த ஆனந்தமான செய்தியை உன்னிடம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் என்ன ஐயா காவல்காரன் எங்களை கூட்டிக்க எங்க கிட்டே சொல்லல. அவர் யாரு? இந்நாட்டு போர்படை அவர்கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்ல மாட்டேன்னா சொல்லுவீங்க? உன்னுடைய தங்கை ஆமா ஆறுவலி என்னுடைய மனைவி ஆறுவலி. ஆமா ஆறுவலி வந்தால் அந்த உண்மையை அப்போது சொல்றேன். இவ்வளவுதானே? நான் கூட்டு வரணும். புறப்படுங்கள்.